ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு R.K.Brothers 2020 சேனல். இன்றைக்கி நம்ம வெண்டைக்காய் முருங்கைக்காய் போட்ட புளிக்குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் வெண்டைக்காயை நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் தக்காளி, 10 பல் பூண்டு, அப்புறம் 10-15 சின்ன வெங்காயம், 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், தேவையான அளவு புளி, அப்புறம் தேவையான அளவு தேங்காய், அப்புறம் ஒரு 10 பீஸ் முருங்கைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு பேனில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெண்டைக்காயெல்லாம் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நல்லா வதங்கிருச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இப்போ நான் மண்சட்டியில் 2 குழிக்கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். எண்ணெய் சூடாகவும் கடுகு உளுத்த பருப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சு வரவும் நம்ம சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அப்புறம் 5-6 பல் பூண்டு அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அது நல்லா வதங்கின பிறகு ஒரு மீடியம் சைஸ் தக்காளி அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்காய் பீஸை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போது குழம்பு மிளகாய்த்தூள் நான் 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து பச்சை வாசனை போகிற வரை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது அதை கருக விடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அப்புறம் கரைச்சி வச்ச புளி கரைசலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணியும் கூடவே சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற வெண்டைக்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுக்கலாம். வந்த கேப்பில் நம்ம தேங்காய் பால் எடுத்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லாவே ரெடி ஆயிடுச்சு. இப்போது இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பால் ஒரு 1/2 கப் அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதிக நேரம் கொதிக்க விட வேண்டாம். லேசாக சூடாகவும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான முருங்கைக்காய் வெண்டைக்காய் புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.